அனைவருக்கும் வணக்கம். கேரளா மாநிலம் வயநாடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய வெள்ளமுண்டா அப்படின்ற ஒரு கிராமத்தில் உமர் அப்படின்ற ஒரு 26 வயசு பையனுக்கும் ஃபாத்திமா அப்படின்ற ஒரு 19 வயசு பொண்ணுக்கும் பார்த்திங்கன்னா மேரேஜ் நடக்குது. இந்த உமருக்கு வந்துட்டு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஆயிஷா. இந்த உமருக்கும் ஃபாத்திமாவுக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இந்த ஆயிஷா வந்துட்டு டெய்லி நைட்டு வந்து இங்கே இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் வீடு இருக்குது, அங்கே போயிடுவாங்க. அதாவது புதுசாக மேரேஜ் இருக்கிறதுனால அவங்கள வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டெய்லி நைட்டு தன்னோட அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி இந்த ஆயிஷா வந்து போயிடுவாங்க. அவங்க அண்ணன் வந்து ஃபாரினில் வேலை பார்க்குறதுனால இங்கே வந்துட்டு அவங்க அண்ணி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அன்னிக்கு வந்துட்டு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக டெய்லி ஆயிஷா கிளம்பி நைட் அங்கே போயிடுவாங்க. காலையில் தான் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவாங்க. வழக்கம் போல் ஜூலை 5ஆம் தேதி 2018 அன்றைக்கி நைட்டு கிளம்பி தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கேயே இருந்துட்டு காலையில் ஆயிடுது, அதாவது ஜூலை 6ஆம் தேதி ஆயிடுது. காலையில் வந்துட்டு தன்னோட வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தாக்கா டோர் வந்து மூடியே இருக்குது, அதாவது ஓப்பனே ஆகலை. தன்னோட பையனையும் மருமகளோ பார்த்தீங்கன்னா எழுந்திரிக்கவே இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த ஆயிஷா வந்து கதவை தட்டுறாங்க. எழுந்திரிக்க சொல்லி கதவை தட்டுறாங்க. ஆனால் உள்ளே இருந்து 2 பேரோட வாய்ஸும் வந்து சுத்தமாக கேட்கவே இல்லை. ஸோ நம்ம தட்டுறது வந்து சரியாக கேட்கலையாட்டிருக்குன்னு மறுபடியும் வந்து வேகமாக தட்டி பார்க்குறாங்க கதவை. 2 பேரும் எழுந்திரிக்கவே இல்லை, எந்த ஒரு சவுண்டு வரவே இல்லை. இந்த ஆயிஷா என்ன பண்ணுறாங்கனாக்கா பின்னாடி வழியாக போகிறாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு டோர் இருக்குது, அந்த டோர் வழியாக வரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் டோர் வந்து ஓப்பனில் இருக்குது. இதை பார்த்து அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா டோர் வந்து நைட்டு வந்துட்டு சாத்தி தான் இருந்தது, இப்போ வந்து ஓப்பனில் இருக்கேன்னு சொல்லி சந்தேகத்தோடு உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த பெட்ரூம் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த பெட்ரூமை பார்த்த உடனேயும் பயங்கரமாக கத்தி கதறி அழுகிறாங்க. இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் கேட்குது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தாக்க பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பெட்ரூமில் வந்துட்டு இந்த உமரோட ஒய்ஃபு ஃபாத்திமா 2 பேரும் பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த ஒட்டுமொத்த வில்லேஜ் மக்களும் ஒரு பதட்டத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. உடனடியாக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி டேரெக்டாக வந்து ஸ்பாட்டுக்கு வராங்க. வந்துட்டு க்ரைம் ஸ்பாட்டில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. உடனடியாக ஃபாரன்சிக் டீமுக்கும் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த க்ரைம் ஸ்பாட்டில் பார்த்தாக்க இந்த பையனும் இந்த பொண்ணு 2 பேருமே பார்த்திங்கன்னா கழுத்துலேயும் தலையிலையும் வந்துட்டு அடிபட்டுருக்கிறது தெரியுது. ஸோ ரத்தம் வந்து ஃபுல்லாக வந்து ரூம் ஃபுல்லாக இருக்குது. வேறு ஏதாவது தடயங்கள் கிடைக்குதான்னு பார்க்குறாங்க. ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு எப்படி தேடினாலும் எந்த ஒரு தடயமும் வந்து கிடைக்கவே இல்லை. அதாவது அந்த கில்லர் வந்து யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க, வந்தவங்களோட கால் தடம் மட்டும் கிளியராக தெரியுது. மற்றபடி எந்த ஒரு கைரேகையும் கிடைக்கவே இல்லை, வேறு எந்த ஒரு குழுவும் கிடைக்கவே இல்லை. ஓகே, வந்த நபர் யார் என்ன ஏதுன்னு சொல்லி சுத்தமாக தெரியவே இல்லை. வேறு ஏதாவது வந்து வந்த நபர் வந்து திருடிட்டு போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த பீரோவில் இருந்த பணம் நகை எல்லாமே திருட்டு போயிருக்கிறது தெரியுது. ஸோ யாரோ பணத்துக்காக வந்துட்டு இவங்களை வந்து கொலை பண்ணிவிட்டு திருடிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கிளியராக தெரியுது. ஆனால் இதில் ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஃபாத்திமா போட்டிருந்த நகையாக இருக்கட்டும், கையில் இருக்கக்கூடிய வளையல்னு சொல்லி எல்லாம் அப்படியே தான் இருக்குது. வந்தவங்க பீரோவில் இருக்கிறத திருடின நபர் வந்து இந்த பொண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய நகையை வந்து சுத்தமாக திருடவே இல்லைன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. இப்போ இருந்தாலும் அடுத்த கட்ட விசாரணை வந்து ஆரம்பிக்கிறதுக்காக 2 பேரோட பாடியை வந்துட்டு அட்டாப்சிக்காக வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த உமர் வந்துட்டு கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வில்லேஜ் மக்கள்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. எதுக்காகனாக்கா இந்த உமர் ஒருவேளை தவறான கேரக்டராக இருந்தால் ஒருவேளை எதிரின்னு சொல்லிட்டு யாராவது இருக்க சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விசாரிச்சாக்கா அந்த பையன் வந்து ரொம்ப நல்ல பையன் சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னாக்கா ரொம்ப சோசியல் சர்வீஸ் பண்ணுற பையன், முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லி அந்தளவுக்கு மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்ல பையனாக இருக்கக்கூடியவனை யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி போலீஸுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஜூலை 5ஆம் தேதி நைட்டு வந்துட்டு இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்குன்னு தெரியுது. அப்போது 5ஆம் தேதி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிசிடிவி ஃபுட்டேஜும் எடுக்கிறாங்க. அதாவது அந்த லைனில் இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து பார்க்குறாங்க. அப்படி எங்கே எடுத்தும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குழுவும் கிடைக்கவே இல்லை. ஏன்னா யாருமே எந்த ஒரு வாகனத்துலேயோ ஒரு 2 வீலர்லையோ எதுவும் வந்த மாதிரி ஒரு அறிகுறியே இல்லை. ஏன்னா வந்த நபர் பார்த்திங்கன்னா நடந்தே போயிருக்காரு. போலீஸ்கிட்ட இருக்கிறது இந்த கால் தடயம் இருக்கக்கூடிய அந்த க்ளூ மட்டும்தான் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா இந்த கால் தடயத்தை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. யாரோட தடயத்தோடும் மேட்ச் ஆகவே இல்லை. ஸோ போலீஸுக்கு இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா க்ளூவே கிடைக்கல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் போலீஸ் வந்துட்டு எந்த ஆங்கிளில் விசாரித்தாலும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த க்ரைம் ஸ்பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு க்ளூ வந்து போலீஸுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் அது வந்து யூஸ் ஆகலை. என்னென்னா மிளகாத்தூள் ஆக்சுவலாக கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னாக்கா வந்த கில்லர் வந்துட்டு போலீஸ் எதுவும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடாது, மோப்பனாக எதுவும் வந்து நம்மளை வந்து கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறக்காக கிச்சன்லேருந்து மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வந்து அந்த பெட்ரூம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்த நபர் பணம் பொருள் அந்த நகை இதெல்லாம் எடுத்துகிட்டு போன நபர்
கூடவே இந்த ஃபாத்திமாவோட மொபைலை எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு போலீஸுக்கு கிடச்சிருக்க முக்கியமான க்ளூ. போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த மொபைல் வந்து ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. ஃபாத்திமாவோட மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. ஸோ தொடர்ந்து வந்து அவங்கள வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சைபர் க்ரைமில். இந்த மொபைல் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணவே இல்லை. இப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் போயிடுது. 6 மாதத்துக்கு அப்புறம் இந்த மொபைல் வந்து சுவிட்ச் ஆன் ஆகுது. இப்போ உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த லொக்கேஷன் எங்கேன்னு சொல்லி பார்த்து டேரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கு போகிறாங்க. போய் பார்த்தாக்க அந்த மொபைல் வந்து ஒரு சின்ன பையன் கையில் வச்சுருக்கான். இந்த மொபைல் உனக்கு ஏது எங்கே வாங்கினேன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னோடய பர்த்டேக்காக என்னோடய மாமா வந்து கிஃப்டாக கொடுத்தாருன்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். ஓகே, உங்கள் மாமாவோட பேர் என்ன, யாருன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அவங்க மாமாவோட பேர் வந்து விஸ்வநாதன். வயசு வந்து 48 ஆகுது. அவர் வந்து கார்பெண்டராக வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் வந்து கோழிக்கோடு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த நபர் தான். இவரை நேரில் போய் பார்த்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. இந்த விஸ்வநாதன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு போலீஸே வந்துட்டு ஒரு பதட்டத்தில் இருந்திருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இப்படியும் ஒரு மனுஷன் இருப்பானா அப்படிங்கிற மாதிரி இந்த பதில் வந்து இருந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு கொடூரமான வேலையை தான் வந்துட்டு இந்த விஸ்வநாதன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னாக்க, இந்த விஸ்வநாதன் வந்துட்டு நார்மலாக வந்து கார்பெண்டர் வேலை பார்த்துட்டு இங்கே லோக்கல்லே தான் வேலை பார்த்துட்ருக்காரு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கார்பெண்டர் ஒர்க்கு கூப்பிடுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வந்து ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகுதுனாக்கா சின்ன சின்ன கார்பெண்டர் ஒர்க் இருக்கும். அதாவது கட்டிலாக இருக்கட்டும், ஒரு பீரோ, அந்த மாதிரி சின்ன சின்னது வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்கு கூப்பிடுவாங்க. ஒரு நாள் 2 நாள் இந்த மாதிரி இந்த வேலைக்கு வருவார். ரெகுலராக வந்து வாரத்தில் 7 நாள்லாம் வேலைக்கு போக மாட்டார். ஸோ இந்த மாதிரி லோக்கல்லே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த விஸ்வநாதன். இதே மாதிரி இவர் வந்துட்டு இந்த கார்பெண்டர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த உமருக்கு வந்துட்டு மேரேஜ் ஆக போகிறதுனால உமர் அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பெட்டு, பீரோ இதெல்லாம் வந்துட்டு ரெடி பண்ண கூப்பிட்றாங்க. இந்த விஸ்வநாதனும் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகிறாரு. ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த உமருக்கு எப்போ மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கார். இந்த நபர் கார்பெண்டர் வேலைக்கு வந்தார். இவர் வந்துட்டு வேலையை பார்த்துட்டு கூலி வாங்கிட்டு போயிருப்பார். இவர் எதுக்கு இந்த உமருக்கு வந்து மேரேஜ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, இவர் வந்து மேரேஜ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த உமருக்கும் ஃபாத்திமா 2 பேருக்கும் வந்து மேரேஜ் ஆகிடுது. ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 10 மணிக்கு வந்துட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டோர் இருக்குது. அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு போய் கிச்சனில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதாவது இந்த உமரும் ஃபாத்திமா 2 பேரும் ஒன்றா இருக்கிறத வந்து பார்க்கலான்னு சொல்லி இவர் வந்து போயிருக்காரு. இந்த விஸ்வநாதனுக்கு வந்துட்டு இங்கே வந்து டோர் இருக்குது, இங்கே வந்து ஓப்பன் பண்ணால் எப்படி உள்ளே வரும்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னாக்க இவர் வந்துட்டு இந்த கார்பெண்டர் வேலைக்கு வரும்போதே இவர் வந்து ஒரு பக்கா பிளானோட தான் வந்திருக்காரு. என்னென்னா, இந்த மாதிரி புதுசாக மேரேஜ் ஆகக்கூடிய கப்புள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒன்றா தான் இருப்பாங்க. அவங்க ஒன்றா இருக்கிறத நம்ம வந்து பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறத இவர் வந்து வேலையாகவே வச்சுட்டு இருந்திருக்காரு. இதே மாதிரி தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த உமரோட மேரேஜுக்கு இந்த கட்டில், பீரோலாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணும்போது இவங்க வீட்டு வழியாக எந்த வழியாக வரலாம், எப்படி வெளியில் போகலான்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து வைக்கிறாரு. அதே சமயத்தில் அந்த டோர் வந்து இவர் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுட்டு வராரு. அதே மாதிரியே வந்து உமருக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நைட்டு உள்ளே வராரு. வந்துட்டு இந்த உமரும் ஃபாத்திமா ஒன்றா இருக்கிறத பார்க்கலான்னு சொல்லி வந்த நபருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். என்னென்னா, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 8 மணி 9 மணிக்கே பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க. இவர் வந்து 10 மணிக்கு வந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம வந்தது வீணாக போச்சு அப்படிங்கிறதுக்காக டேரெக்டாக என்ன பண்ணுறாருனாக்கா, வந்தது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணலான்னாக்கா, அங்கே என்னெல்லாம் கிடைக்குதோ நமக்கு யூஸ் ஆகுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி டேரெக்டாக பெட்ரூம்க்கு வராரு. ஸோ பெட்ரூம்க்கு வந்துட்டு ஒரு ராடை எடுத்து பீரோவை உடைக்கிறாரு. உடைச்ச உடனே பார்த்தா அந்த சத்தத்தில் வந்துட்டு இந்த உமர் வந்து தூக்கத்தில் வந்து எழுந்திரிச்சிடறாரு. ஸோ இதை பார்த்த இந்த விஸ்வநாதனுக்கு வந்து பெரிய ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நல்லாவே தெரியும், இந்த ஃபேமிலியில் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும் இந்த விஸ்வநாதனை. இதை பார்த்த உமர் வந்து ஷாக் ஆகி போய் நிற்கிறார். நீ எப்படியா உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி நிற்கிறாரு. கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் இந்த நபர் வந்துட்டு கையில் இருக்கக்கூடிய இரும்பு ராடால் இந்த உமரோட தலையிலையும் கழுத்துலையும் அடிச்சிடறாரு. ஸோ ரத்த வெள்ளத்தில் அந்த நபர் வந்து கீழே விழுந்துடுறாரு. இப்போ அந்த உமர் வந்து சத்தம் போட்டதில் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த இந்த ஃபாத்திமா பார்த்திங்கன்னா எழுந்திருக்கிறாங்க. எழுந்திரிச்சோடனே அந்த பொண்ணு வந்து கத்துறாங்க. அவங்களையும் அதே மாதிரி அடித்து அந்த ஆள் வந்து முடிச்சிடுறாரு. ஸோ இப்போ ரூம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளத்தில் கிடக்குது. இப்போ இந்த நபர் வந்துட்டு வந்த வேலையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரூமில் இருக்கக்கூடிய அந்த பீரோவில் பார்த்திங்கன்னா பணம், நகையெல்லாம் இருந்திருக்கு. ஏன்னா புது மேரேஜ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நகையெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குன்றதுனால ஓப்பன் பண்ணுறாரு. பணம், நகையெல்லாம் இருக்குது. அதையும் எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, வெளியில் போகும்போது எப்படி நம்மளை போலீஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் போலீஸுக்கிட்ட வந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசித்து அந்த டயத்துலையும் கிச்சனில் இருக்கக்கூடிய மிளகாத்தூள் எடுத்துகிட்டு வந்து இந்த பெட்ரூம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா போட்டு வச்சிடறாரு. ஸோ போட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு.
இவர் வீட்டுக்கு போனது பார்த்தீங்கன்னா, அந்த கால் தடம் வந்துட்டு அந்த ரத்தத்தில வந்துட்டு பட்டிருக்கு. ஸோ இந்த கால் தடமும் பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கு வந்து கிடைச்சிருக்கு. போன நபர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஃபாத்திமாவோட மொபைல கண்ல பார்க்கும்போது, அந்த மொபைலே வந்து கையோட எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த மாரி வந்து இவர் எடுத்துகிட்டு போயிட்டு தான் மொபைல் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா, ஸ்விட்ச் ஆன் பண்ணணும் அப்படின்னாக்கா, லொகேஷன் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறக்காக வந்து ஸ்விட்ச் ஆஃப்லேயே வச்சிருந்திருக்காரு. 6 மாதம் கழிச்சு எதுக்காக ஸ்விட்ச் ஆன் பண்ணுனாங்க அப்படின்னாக்க, தன்னோட அக்கா பையன்ட்ட வந்துட்டு இவர் வந்து கிஃப்ட்டா குடுத்துருக்காரு. அந்த பையன் அத வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கான். இவர் வந்துட்டு இந்த ஃபாத்திமா, இந்த உமர் இவங்கள மட்டும் தான் இந்த மாரி பார்க்கலான்னு சொல்லி வந்தாரா அப்படின்னு கேட்டா, அதுதான் இல்ல. ஏகப்பட்ட கப்புள்ஸ வந்து இதே மாரி தான் பார்த்துருக்காரு இதுக்கு முன்னாடியே. இந்த போலீஸ் விசாரணையில தெரிஞ்சது என்ன அப்படின்னாக்க, பல கப்புள்ஸ பார்த்தீங்கன்னா, இதே மாரி இந்த நபர் வந்து பார்த்துருக்காரு. இந்த கப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா, இவங்கள பார்த்துருக்காங்க. அதாவது கப்புள்ஸ் வந்து ஒண்ணா இருக்கும்போது ஜன்னல் வழியா வந்து பார்க்கறது, இல்ல அப்படின்னாக்கா டோர ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்க்கறது, இந்த மாரி வந்து அடிக்கடி இதே வேலையா வச்சுட்டு இருந்திருக்காரு. இப்போ ஒரு சில கப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நபர வந்து பார்த்துடுறாங்க. நல்லா தெரிஞ்ச நபர் அப்படிங்கிறதுனால, வெளியில சொன்னா அவமானமா போயிடும். அதே சமயத்தில போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கலனாலும் அசிங்கமா போயிடும். இது கோர்ட் வரைக்கும் கூட போகும். அங்க வந்து நம்மள வந்து எந்த மாரி வேணாலும் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதுனால, இத வெளியிலேயே சொல்ல வேணாம்னு சொல்லி, கிட்டத்தட்ட அவமானத்திலயும் ஒரு கூனி குறுகி போய் நின்றுருக்காங்க. இந்த நபர வந்துட்டு வெளியில பார்க்கும்போது கூட அவங்க வந்துட்டு தலைய கீழ குனிஞ்சுக்கிட்டே வந்துட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுறாங்க. ஏன்னா, நம்ம ஒண்ணா இருக்கும்போது இந்த நபர் தான் நம்மள பார்த்ததுன்னு சொல்லிட்டு, இவங்க வந்துட்டு ஏதோ குற்ற உணர்ச்சியில வந்து அவமானத்தில போயிருக்காங்க கப்புள்ஸ். சில கப்புள்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, நாங்க இந்த மாரி ஒண்ணா இருக்கும்போது, யாரோ ஒரு நபர் வந்துட்டு வந்தாரு. ஆனா அது யாருன்னு எங்களுக்கு வந்து கிளியரா தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நபரும் வேற யாரும் இல்ல. இதே விஸ்வநாதன் தான். இந்த விஸ்வநாதன் வந்துட்டு இந்த மாரி பெட்ரூம்ல இருக்கக்கூடிய விஷயத்த மட்டும் தான் பார்க்குறாரா? ஒண்ணா இருக்கிறத மட்டும் தான் பார்க்குறாரான்னு கேட்டா, அதுதான் இல்ல. பெண்கள் வந்துட்டு குளிக்கக்கூடிய இந்த பாத்ரூமே பார்த்தீங்கன்னா, இதே வேல தான் பார்த்துருக்காரு. அதாவது பெண்கள் பார்த்தீங்கன்னா, குளிக்கிறது வந்து பாத்ரூம்ல தனியா குளிச்சுட்டு இருந்தாங்கன்னா, ஜன்னல் வழியா வந்து பார்க்கறது, அந்த வென்டிலேட்டர் வழியா வந்துட்டு பார்க்கறது, இந்த மாரியான வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதே சமயத்தில தனியா இருக்கக்கூடிய வீட்லலாம் வந்துட்டு, அந்த டோர் வந்துட்டு சரியா பூட்டல அப்படின்னாக்கா, இவரே வந்து ரெடி பண்ணி குடுக்குற மாரி பண்ணிட்டு, டோர வந்து யாருக்கும் தெரியாம ஓப்பன் பண்ணி பார்க்கறது. இத வந்து சில பெண்கள் வந்து நேரடியா பார்த்துடுறாங்க. வெளியில சொன்னா நம்ம குளிச்சதெல்லாம் வந்துட்டு, வெளியில சொன்னா அவமானமா போயிடும்னு சொல்லிட்டு, இத சொல்ல தயக்கப்பட்டுக்கிட்டு யாருமே சொல்லவே இல்ல. ஸோ இதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, பல பாலியல் சம்மந்தப்பட்ட கேஸ் வந்துட்டு, கேஸ் ரிஜிஸ்டர் ஆகாமயே போயிருக்கு. ஏன்னா, வெளியில சொன்னா இது அசிங்கம். இது இத்தோட நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய கேஸ் பார்த்தீங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றதே கிடையாது. அங்கேயே பார்த்தீங்கன்னா, அப்படியே மறந்த மாரி விட்டுர்றாங்க. நமக்கு நடந்தது நடந்து போச்சு. இத வந்து பெருசுப்படுத்த வேணாம். ரொம்ப அவமானமா போயிடும் அப்படிங்கிறதுக்காக, நெறைய பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட்டே குடுக்கறதே இல்ல. இப்போ போலீஸ் வந்துட்டு இவர வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி டைரக்ட்டா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இந்த உமர் ஃபாத்திமா இருந்த வீட்டுக்கு. கூட்டிட்டு வந்துட்டு, "நீ என்னெல்லாம் பண்ணுன? இத வந்து நடிச்சு காட்டுன்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த நபர் வந்துட்டு உள்ளார வந்துட்டு, இந்த பையனையும், இந்த பொண்ணையும் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்து தீர்த்து கட்டினேன்னு சொல்லி அதே மாரி வந்து நடிச்சு காட்டுறாரு. ஸோ இத பார்த்த ஒட்டுமொத்த வில்லேஜ் மக்களும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயத்திலயும், ஒரு விதமான பதட்டத்தில பார்த்துருக்காங்க. என்னன்னா, இவ்வளோ நாள் நம்ம கூட வந்துட்டு ஒரு மனுஷனா இருந்த ஒரு நபர் வந்துட்டு, இவ்வளோ பெரிய குற்றவாளியா இருந்திருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம, ஒருவேளை நம்ம பெட்ரூம் கூட இந்த ஆள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லி ஒருவித அச்சத்தோட வந்து பார்த்துருக்காங்க. இந்த விஸ்வநாதன் மாரி இவர் ஒருத்தர் தான் இருக்காரா? அப்படின்னு கேட்டா கிடையாது. இவர மாரி பல நபர்கள் இருக்காங்க. அதாவது இவரோட கேரக்டர் வந்துட்டு இந்த மாரி கப்புள்ஸ் வந்து ஒண்ணா இருக்கிறத நான் வந்து நேர்ல பார்க்கணும், உறவு வச்சுக்கிறதுன்னு சொல்லி இந்த மாரி கேரக்டர் இவர் இருந்திருக்காரு. சில பேர் எப்படி இருக்காங்கனாக்கா, பெண்களோட உள்ளாடைகள திருடுறது, அத வந்து எடுத்துட்டு போயிட்டு வீட்ல வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது, இந்த மாரியான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்து வர்றாங்க அப்படின்னாக்கா, ஏதாவது வேலைக்கு வரலாம். அதாவது ஃப்ரிட்ஜ் மாட்ட வரலாம், டிவி மாட்ட, ஒரு ஏசி மாட்ட, இந்த மாரி சின்ன சின்ன வேலைக்கு வரலாம். வந்தாங்கனாக்க, கூடவே பக்கத்திலே இருங்க. அத விட்டுட்டு நீங்க வந்துட்டு இந்த வேலைய பாருங்க, நான் வந்து கிச்சன்ல சமைக்கிறேன். இல்ல நான் வந்து வேற வேலை இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாரி போகவே வேண்டாம். குறிப்பா பக்கத்திலே இருங்க. ஒண்ணும் ஆயிட போறது கிடையாது. ஏன் அப்டின்னாக்க, இவரு வந்துட்டு இந்த மாரி ஒளிஞ்சிருந்து பார்த்தாரு. சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்க, அந்த ரூம்லயே பார்த்தீங்கன்னா, ஹிடன் கேமராலாம் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்க வந்துட்டு என்ன பண்ணுனாலும், அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, வீடியோவா எடுத்து வச்சுக்கிட்டு, உங்களையே திரும்ப மிரட்டுவாங்க. ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய கேஸ் நடந்திருக்கு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சூசைட் கூட அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால யார் வந்து ரூமுக்கு வந்தாலும், அது தெரிஞ்ச நபர்களா இருந்தாலும், ஏன்னா இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா, இவரு வந்து நல்லா தெரிஞ்ச நபர் தான். அதனால பக்கத்திலேயே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த விஸ்வநாதனுக்கு 2022 பிப்ரவரியில வயநாடு செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை குடுத்திருக்காரு. இந்த விஸ்வநாதனுக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை மட்டும் குடுக்க கிடையாது. மரண தண்டனையோட சேர்த்து, இவருக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு அத்துமீறி வந்திருக்காரு இல்லையா? அதுக்கு வந்துட்டு ஒரு 10 வருஷமும், கொள்ளையடிச்சதுக்காக ஒரு 7 வருஷமும், இந்த தடயத்தெல்லாம் அழிச்சதுக்காக வந்துட்டு ஒரு 7 வருஷமும், அதோட சேர்த்து 12,00,000 அபராதமும் பார்த்தீங்கன்னா விதிச்சிருக்காங்க. சேஃப்டிக்கு எல்லார் வீட்லயும் குறிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா, சிசிடிவி கம்பல்சரி வைங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம வீட்ல வந்துட்டு நாட்டு நாய்கள் வளர்க்குறது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு விஷயம். என்னன்னா,
உங்களே வந்துட்டு கண்டிப்பாக அதை வந்து பாதுகாக்கும். ஒருவேளை இந்த வீட்டில் வந்துட்டு நாய் இருந்திருந்தா, இந்த நபர் உள்ளே வரும்போதே அந்த நாய் வந்து விட்டிருக்காது. அது மட்டும் இல்லாமல் கத்தி வந்துட்டு எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே சமயத்தில் சிசிடிவி இருந்திருந்தாக்கா இருக்குதுன்னு தெரிஞ்சாவே பாதி குற்றங்கள் நடக்காது. மீறியும் நடந்தாலும் அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதனால் எல்லார் வீட்டுக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து நாட்டு நாய்கள் வளர்க்க பாருங்கள். அதே சமயத்தில் சிசிடிவியும் கம்பல்சரி வைங்க. சில பேர் வந்துட்டு அழகுக்காக சில வெளிநாட்டு நாயெல்லாம் வளர்க்குறீங்க, அது உங்களோட இஷ்டம். ஆனால் கூடவே வந்துட்டு நாட்டு நாய்களை வளர்க்குறது உங்களோட சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியம். இந்த கேஸில் இந்த விஸ்வநாதன் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.